பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு புதிய விருந்தினராக என்னுடைய பேரன் வந்திருக்கிறார். அதாவது ஒரு கேள்விக்கான பதில் எனக்கு தெரியணும், அதையே இந்த வீடியோவை பதிவிடுங்கன்னு கேட்டதுனால அவருடைய கேள்விக்கு பதிலாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். உன் கேள்வியை கேள் தம்பி. வணக்கம். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, சில பேர் ஊழியக்காரங்க தப்பு செஞ்சாலும் குறை சொல்லக்கூடாதுங்காங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வாருங்காங்க. சில பேர் தப்பு செஞ்சா நம்ம சுற்றி காத்தலாம், தப்பு இல்லைங்காங்க. ரெண்டு பேருமே ஒரே பைபிள் உள்ள வசனத்தை வச்சுதான் பேசுறாங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் சரியா இருக்கணும், ஒண்ணு தப்பா இருக்கணும். அதை பத்தி கொஞ்சம் குழப்பமா இருக்கு, கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியுமா? ரொம்ப நல்ல கேள்வி. இது உனக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி யூடியூப்பில் இது ஒரு பெரிய விவாதமாக ஓடுது. குறை சொல்லக்கூடாது, குறை சொன்னால் உங்களுக்கு சாபம் வந்துடும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீ ஒரு பச்சை கண்ணாடியை போட்டுட்டு எல்லா பொருளையும் பார்த்தியானா உனக்கு எப்படி தெரியும்? பச்சையாக தெரியும். பச்சையாக தான் தெரியும். ப்ளூ கண்ணாடியை போட்டு பார்த்தா ப்ளூவாக தெரியும். அப்போ அதோட உண்மையான நிறத்தை பார்க்கணுன்னா நீ எப்படிப்பட்ட ஒரு கண்ணாடியை போட்டுட்டு பார்க்கணும்? ஒரிஜினல் கண்ணாடி, வெள்ளை கண்ணாடி போட்டு, ஒயிட் கலர், அதாவது எந்த நிறமும் இல்லாத ஒரு கண்ணாடியை போட்டு பார்த்தா தான் ஒரிஜினல் நிறத்தை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பைபிளை படிக்கும்போது நாம் ஒரு மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு அல்லது ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்தோன்னா அது சரி மாதிரி தான் தெரியும். அப்போ பைபிளில் ரெண்டு வகையான வசனங்கள், இப்போ குறை சொல்லக்கூடாதுன்னு இருக்குது, குறை சொல்லலான்னு இருக்குது. இவங்க அதை சுட்டி காட்டி சொல்கிறாங்க, அவங்க அதை சுட்டி காட்டி சொல்கிறாங்க. அப்போ ரெண்டையும் நம்ம இணைச்சி ஒரு நடுநிலையோடு பார்க்கும்போது தான் உண்மையான சத்தியத்தை அறிந்துக்கிட முடியும். இப்போ பாரேன், இன்னொரு விஷயத்த நான் உன்ட்ட சொல்கிறேன். அதை நம்ம முதல்ல பார்த்துட்டு அப்புறம் இந்த குறை சொல்லணுமா இல்லையாங்கிறத பார்ப்போம், சரியா? இப்போ நம்ம ஆண்டவரை பற்றி பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அதை வாசிக்கட்டுமா? எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாரு. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அதாவது ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், சொன்னதை அப்படியே செய்வார் அப்படிங்கிறதா இந்த வசனத்தினுடைய கருத்து. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாரு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் ஒரு மனுஷனும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு வசனத்தையும் உனக்கு வாசிக்கிறேன். யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு 33:14. அதில் என்ன சொல்கிறாரு? தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. அப்போ இதில் உனக்கு என்ன தருது? ஆண்டவர் ஒரு தடவை சொன்னால் அப்படி தான் என்ன செய்வார், மனம் மாற மாட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டு மனம் மாறின மாதிரி ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்குது, உனக்கு ஞாபகம் வருதா? நினிவே பட்டணத்தில் யோனா மூலம் ஆண்டவர் என்ன செய்வேன், பட்டணத்தை அழிச்சிருவேன், கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படி தான் சொன்னார். ஆனால் அது என்ன செய்யலை, கவிழ்க்கப்படலை. யோனாவுக்கு அதுதான் விசனமாகி நான் சாக போகிறேன்னு கூட சொன்னான். அப்போ இது ஒரு குழப்பம்தான். அப்போ இந்த வசனம் ஆண்டவரை பற்றி இப்படி சொல்லுதா எப்படின்னா, இப்போ தான் நம்ம என்ன செய்யணும், என்ன அர்த்தத்தில் ஆண்டவர் இங்கே அப்படி சொன்னார், அங்கே ஏன் அப்படி நடந்துச்சுன்னு நம்ம வேதத்தை பார்த்தா புரிஞ்சுக்கிடணும். எப்படி எப்படின்னு பாரு. ஆண்டவர் சொன்னபடி தான் செய்வார். இப்போ ஆண்டவர் நான் 2ஆம் விசை வருவேங்காரு, அதில் மாற்றமே இருக்காது, வருவார். நியாய தீர்ப்பு கொடுப்பேங்காரு, இருக்கும். மோட்சம் நரகத்தை பற்றி பேசியிருக்கு, அதெல்லாம் மாறாது. ஆனால் மனுஷருடைய விஷயத்தில் நான் மாறுவேன், மாறவும் மாட்டேன் அப்படின்னு வேதத்தில் இருக்கு. இன்னொரு வசனம் எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை 18ஆம் அதிகாரத்தை எரேமியா 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதில் எப்படி ஆண்டவர் திரும்ப சொல்லியிருக்கிற பாரு. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்து தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அதாவது நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் வருதேன், உன்னை அழிக்க போகிறேன், உன்னை அப்படி சாபம் வரும் அப்படிங்கும்போது அவன் மனம் வருந்தி அதை விட்டு திருந்திட்டானா ஆண்டவர் என்ன செய்வார், சொன்ன தீங்கை செய்யாமல் மனம் மாறுவேன். அதுதான் அங்கே நினைவு பட்டது நடந்துச்சு. அதே மாதிரி ஒருத்தனை கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்கிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அப்போ அங்கே மனம் மாறவே மாட்டேன்னு சொன்னவர் இங்கே மனம் மாறுவேன்னு சொல்கிறாரு.
எப்போ மனம் மாற மாட்டேன், எதுக்கு மனம் மாற மாட்டேன், இங்கே எப்போ மனம் மாறுவேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா, அப்போ ஒருத்தன் தீமை செய்யும்போது தவறு செய்யும்போது அழிப்பேன்னு சொன்னால் அவன் தீங்கை விட்டு திரும்பிட்டானா அழிக்க மாட்டார். நல்லது செய்யும்போது நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் திரும்ப அவன் தீமைக்குள்ளே போயிட்டானா அழிச்சிருவார். இப்போ புரிஞ்சுக்கிட்டா? இதே மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் வேதத்தில் இருக்குது. இப்போ ஆண்டவர் பாரு, யாரையும் என்ன செய்யக்கூடாது, சாபிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இயேசு சபிச்சாரா? அத்திமரத்தை சபிச்சாரு. அத்திமரத்தை சபிச்சாரு. அப்போ நீ அத்திமரம்னா மரம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது மரத்துக்காக எல்லாம், மனுஷனுக்காக தான். அவர் கூட இருந்த சீசன் ஆகிய யூதாசை உனக்கு ஐயோங்காரு, நீ பரவாயில்ல நம்ம இருக்காரு, சபிக்கிறாரு. பரிசேர் சதிசேர் மற்ற 23 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஐயோ வெள்ளடிக்க அடிக்கப்பட்ட கல்லறைகளே உங்களுக்கு ஐயோ, உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும் அப்படிலாம் பேசுறாரு. அப்போ சபிக்க மாட்டேன்னு சொன்னவர் சபிச்சிட்டார, பொய் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறாரு. ஆனால் அதே நேரம் ஆண்டவர் சபிக்காமல் இருந்தது இருக்கு. சிலுவையில் அவரை அடிக்கும் போது, அவரை ஏசும் போது, கொடுமைப்படுத்தும் போது அவங்கள சபிக்கலை, மன்னியும் தான் ஜெபம் பண்ணாரு. அப்போ ஆண்டவர் சொன்னபடி தான் செஞ்சாரு. அப்போ இங்கேயே இது நடக்கு அப்படின்னு சொன்னால், இங்கே ஏன் அப்படி செஞ்சாருன்னா, இந்த யூதாஸ் இயேசு கூடவே இருந்தவன் 33 வருஷம் அவர் இங்கே பூமியில் இருக்கும்போது 3.5 வருஷம் ஊழியத்தில் கூட இருந்தவன், அவர் கொடுத்த உபதேசத்தெல்லாம் கேட்டவன். கேட்ட பிறகும் துணிஞ்சு ஒரு பாவத்தை செஞ்சதுனால அவனுக்கு என்ன வந்தது, சாபம் வந்தது. அதே மாதிரி பரிசேர் சதிசேயர்கள் வேதத்தை கற்றவங்க, அவங்க சொன்னபடி செய்யாமல் மக்களை வஞ்சித்து ஏமாற்றி தவறான உபதேசத்தை கொடுத்ததுனால ஆண்டவர் அவர்கள் என்ன செய்கிறார், சபிக்கிறார். அப்போ எங்கே யாரை சபிக்கக்கூடாது, எந்த இடத்துக்கு அவர் சபிக்கிறார் அப்படிங்கிறத என்ன செய்யணும், புரிஞ்சு பார்க்கணும். அதை தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை நீ நம்ம வாசித்து பார்த்தோன்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அறிஞ்சவங்க, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டவங்க, பரமையை ருசிவாத்தன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்லப்பாரு. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமான தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாதாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதாயும் இருக்கிறது, சுட்டடிக்கப்படுவதே அதன் முடிவு. அதாவது தெரிஞ்சே, ஆண்டவரை அறிஞ்ச பிறகு தெரிஞ்சே துணிஞ்சே பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு அந்த சாபம் வரும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போது ஒருத்தன் ஆண்டவரை அறிஞ்ச பிறகு ஒரு தப்பு பண்ண உடனே அவனுக்கு சாபம் தானா அப்படின்னாலும் இல்லை. அவன் உடனே என்ன செய்யணும், அதை உணர்ந்து திருந்திடணும். அதை நியாயப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து பாவத்தில் இருந்தால் ஆபத்து வரும். இப்படி தான் நம்ம வேத வசனத்தை என்ன புரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி தான் பவுலும் கூட சபிக்கக்கூடாதுன்னு தான் எழுதுவார் ரோமரில். ஆனால் ஒருத்தன் சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கும்போது ஒருத்தனை நீ குருடனா போயிடுவ அப்படின்னு சபிச்சிருப்பார். இப்படி வேதத்தில் இருக்குது. அதனால தான் இயேசு ஒரு வசனம் சொல்கிறார் பாரு, புறாக்களை போல கடோட்டர்களாக இருங்கள், பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்க. அப்படியும் இருக்கணும், இப்படியும் இருக்கணும். யாரிடத்துல எப்போ கபடா இல்லாமல் இருக்கணும், யாரிடத்துல எப்போ வினா உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேதத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த காரியத்துக்கு குழப்பமே வராது. இப்போ புரிஞ்சுக்கிட்டா? சரி, அப்போ வந்து நீங்க சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ வந்து இந்த கேட்டகரிக்கு வாங்க. ஊழியக்காரங்களை வந்து குறை சொல்லலாமா அல்லது குறை சொல்லாம தான் நம்ம அதுக்கு வர போறோம். இப்போ அவங்க சொல்ற வசனம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்த்துருவோமா? கொஞ்சம் விளக்கமா பார்த்துருவோம். சரி, நன்றி.